தங்க ரொட்டி. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மரியன் என்ற ஒரு பெண் தனது ஒரே மகள் நர்சிசாவுடன் வாழ்ந்து வந்தார். மரியன் மிகவும் பணிவானவளாகவும் இனிமையானவளாகவும் இருந்தாள். ஆனால் நர்சிசா அப்படியே எதிர்மறையாக இருந்தாள். நீங்களே பார்க்கலாம், அவளை வார்த்தைகளால் ஒப்பிட முடியாது. அவள் ஒரு உயிருள்ள பொம்மை போல் இருந்தாள். இதில் வேடிக்கையானது என்னவென்றால், அவர் நாள் முழுவதும் தன்னையே அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். நார்சிசா, பிரெட் செய்ய உதவி செய்கிறாயா? முடியாது அம்மா. பளபளப்பான பிரகாசமான என் கண்களை இந்த மாவு மங்க செய்துவிடும். நார்சிசா, இந்த விதைகளை நட உதவி செய்கிறாயா? என்ன? நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? என் அழகான விரல்கள் எல்லாம் மண்ணாகிவிட்டால் நான் என்ன செய்வது? என் முகம் அழுக்காகிவிட்டால்? இதுதான் நர்சிசாவுக்கு பெரிய பிரச்சனை. எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பேயே அதில் உள்ள பிரச்சனையை கூறுவாள். நர்சிசாவின் அழகை பற்றி பலர் கேள்விப்பட்டிருந்ததால் பல வரன்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வந்தார்கள். ஆனால் அனைவரையும் அவள் அவமதித்து திருப்பி அனுப்பினாள். நேற்று வந்த மனிதர்களை ஏன் அனுப்பி வைத்தாய்? அவர்கள் நல்லவர்கள். உங்களால் தீவிரமாக கவனிக்க முடியாது. அவர்களில் ஒருவனுக்கு மிக சிறிய கண்கள், அது பறவையை போன்றது. மற்றவனுக்கு பெரிய மூக்கு. அவன் தும்பும் போது நான் அவன் அருகில் இருக்க முடியாது. அப்புறம் கடைசியாக வந்தவனுக்கு. போதும், நிறுத்து. இனி நான் எதுவும் கேட்க வேண்டாம். வந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக தான் தெரிந்தார்கள். பாரன்பே, அழகு என்பது நிரந்தரம் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அம்மா, நான் ஒரு இளவரசன் அல்லது போர் வீரனுக்கு தகுதியானவள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என் செல்லமே. ஒரு நாள் அவள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருந்த அம்மா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். என் அன்பு குழந்தையே, நீ அழகாகவும் அன்பானவளாகவும் இருக்கிறாய். ஆனால் நீ உன் அழகை தவிர வேறு எதையும் கவனிப்பதில்லை. அந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த நர்சிசா சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் அம்மா அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். இப்படி சிரிக்கிறாள், ஏதோ வேடிக்கையான கனவு காண்கிறாள் போலிருக்கிறது. அடுத்த நாள் காலையில் எழுந்த அவள் எப்பொழுதும் ஒரு புன்னகையுடனேயே இருந்தாள். ஆமா கண்ணு, நேற்று இரவு நீ என்ன கனவு கண்டாய் சொல்? ஓ அம்மா, என்ன ஒரு அற்புதமான கனவு அது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு இளவரசர் என்னிடம் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினார். அவர் ஒரு தங்க ரதத்தில் வந்திருந்தார். பிறகு அவர் காலிலிருந்து தலை வரை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். என்ன ஒரு வேடிக்கையான கனவு. இன்னொரு அற்புதம் உங்களுக்கு தெரியுமா? நான் அப்போது அணிந்திருந்த திருமண உடை அப்படியே சொக்க தங்கமாக இருந்தது. எல்லோரும் என்னையே தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நார்சிசா, அந்த கனவை பற்றி ஆச்சரியமாக எதுவும் இல்லை. அது மிகவும் அகங்காரமான ஒரு கனவு மட்டும்தான். அம்மா, என்ன சொல்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் இந்த வீட்டில் சாப்பிடும் வகைகளை விட மிக உயர்ந்த உணவு எனக்கு தேவை என்பதை அந்த கனவு எனக்கு உணர்த்தியுள்ளது. தங்கத்தால் தயாரித்த பிரெட். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அம்மா. நர்சிசாவின் ஏழை தாய் தனது மகளை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். எப்படி வாழ்வாள் என்று நினைத்தாள். ஒரு நாள் 2 நண்பர்கள் நர்சிசாவின் அம்மாவை பார்க்க வந்தார்கள். அவர்கள் மெலி மற்றும் டெர்ரி ஆவார்கள். இவர்கள் மூவரும் பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்தனர். ஆனால் டெர்ரி மற்றும் எல்லிக்குள் ஒரு ரகசியம் இருந்தது. அவர்கள் இருவரும் மந்திர மனிதர்கள். ஆனால் இவர்களின் ரகசியம் நர்சிசாவின் தாய்க்கு தெரியாது. டெர்ரி, மெலி, உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக உள்ளது. பார்த்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. நீண்ட காலம்தான். எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் இன்னும் நன்றாக இருக்கலாம். அப்படி என்னவாயிற்று? என் மகள் நார்சிசா இன்னும் கொஞ்சம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நர்சிசாவை பற்றிய கவலையை மரியன் மெல்லி மற்றும் டெர்ரியிடம் கூறி என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டாள். அவள் தங்கத்தால் செய்த பிரெட்டை சாப்பிட விரும்புகிறாள். நான் அவளை என்ன செய்வது? சரி, ஒருவேளை அவள் கனவு நிஜமானால் நன்றாக இருக்கும் இல்லையா? அது அருமையாக இருக்கும் இல்லையா? நன்றாகத்தான் இருக்கும். அவள் இன்னும் சிறிது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
சரி, வேறு விஷயத்தை பேசுவோம். அதன் பிறகு மெல்லியும் டெர்ரியும் தங்களது தோழியிடம் விடைபெற்றுக் கொண்டு ஒருவருக்கொருவர் ரகசியமாக சிரித்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அன்று இரவு அம்மாவும் மகளும் உறங்குவதற்கு படுக்கையை தயார் செய்தார்கள். அம்மா, நான் கண்ட கனவு நனவாகும் என்று நான் நம்புகிறேன், தெரியுமா? ஓ நார்சிசா. அடுத்த நாள் நர்சிசாவும் அவளது அம்மாவும் அவர்களது தோட்டத்தில் இருந்த பொழுது அங்கு ஒரு அழகான தங்க ரதம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ரதத்தில் ரத்தினங்களும் வைரங்களும் பதிக்கப்பட்டிருந்தது. மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த ரதம் நின்றது. அதிலிருந்து ஒரு அழகான வாலிபன் வெளியே இறங்கி நர்சிசாவை பார்த்தான். அந்த வாலிபனின் அழகான தோற்றத்தைக் கண்டு இவள் ஆச்சரியப்பட்டாள். அம்மா, 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 என் கனவு உண்மையில் பலித்து விட்டது. என்ன? வணக்கம். நான் நர்சிசாவை திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் கேட்டு வந்து இருக்கிறேன். ஆனால் அவள் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் யார்? என் பெயர் டெரன்ஸ், நல்ல அதிர்ஷ்டத்தின் தேவதூதன். உங்கள் மகளின் பெயரும் அழகும் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இதோ உங்களுக்கு நான் கொண்டு வந்த பரிசு. என் கடவுளே, உங்களை திருமணம் செய்து கொள்ள நானும் விரும்புகிறேன். என்ன? ஆனால் உனக்கு இவரை தெரியாதே, நீ இவருடன் செல்ல முடியாது. அம்மா, விளையாடாதீர்கள். இவர் பணக்காரர் மற்றும் அழகானவர். எனக்கு இன்னும் என்ன வேண்டும்? டெரன்ஸ், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதன் பிறகு அவள் அவனுடைய ரதத்தில் ஏறி அவளது தாயிடம் கூட சொல்லாமல் தேவதூதனுடன் புறப்பட்டு போனாள். அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களது வண்டி திடீரென்று ஒரு மந்திர வளையத்திற்குள் நுழைந்தது. இடியும் மின்னலும் தாக்கியது. அதற்குள் பயணித்தார்கள். மேடு வெள்ளமான பாதையில் கரடுமுரடாக பயணித்தார்கள். இதனால் நர்சிசா மிகவும் பயந்தாள். ஓ அன்பே, என்ன இது? என்ன இதெல்லாம்? கவலைப்பட வேண்டாம் அன்பே, இவை அனைத்தும் விரைவில் முடிந்துவிடும். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களது ரதம் இன்னொரு வளையத்திற்குள் நுழைந்தது. நீண்ட பயணத்திற்கு பிறகு வெளியே வந்த ரதம் ஒரு தங்க வாயிலை கடந்து ஒரு தங்க கோட்டையை அடைந்தது. அந்த அழகை பார்த்த நர்சிசா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. இதற்கு நான் தகுதியானவள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் இங்கே கிடைக்கும். அழகான ஆடைகளும் கிடைக்கும், சுவையான உணவுகளும் கிடைக்கும். அனைத்தும் என் அரண்மனையில் கிடைக்கும். ஆஹா, உணவை பற்றி பேசியவுடன் எனக்கு பசிக்கிறது. நீண்ட பயணம் இல்லையா? அன்பே, எனக்கு சாப்பிட ஏதாவது சுவையான உணவு கிடைக்குமா? நிச்சயமாக. இதோ இவள்தான் மெலிசா. உனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் இவள் செய்து கொடுப்பாள். வணக்கம் நார்சிசா, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். பாவம், நீ மிகவும் பசியுடன் இருப்பாய் இல்லையா? வா, சாப்பாட்டு மேஜைக்கு செல்வோம். நான் உனக்கு வேண்டிய உணவை தருகிறேன். ஓ, மிகவும் நன்றி. அதன் பிறகு அவர்கள் சாப்பாட்டு அறைக்கு வந்தார்கள். அங்கே மேஜையின் மீது நர்சிசா இதுவரை பார்த்திராத அதிசயமான உணவு வகைகள் இருந்தன. இந்த உணவுகள் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஜாம் மாணிக்கங்களால் ஆனவை, சாலடுகள் மரகதங்கள், இந்த பிரெட்டோ தங்கத்தை கொண்டு தயாரானவை. தங்க பிரெட்டா? ஆஹா, அருமையாக இருக்கிறது. இந்த ஜாமுடன் இந்த பிரெட் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். அவள் ஒரு பிரெட் துண்டை எடுத்து அதில் ரூபி ஜாமை தடவி அதை வேகமாக கடித்தாள். மிக கடினமாக இருக்கிறது. என்னால் இதை சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? அது தங்கத்தால் செய்யப்பட்ட பிரெட், மிக சிறந்த பிரெட்டும் கூட. சரி, இதை சாப்பிட முடியாவிட்டால் நான் உனக்கு வெள்ளி பிரெட் கொடுக்கட்டுமா? வெள்ளியா? என்னது? நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றை சாப்பிட முயற்சிக்கலாமே. ஆனால் எனக்கு சாதாரண பிரெட் வேண்டும். நான் சாப்பிடக்கூடிய பிரெட். உங்களிடம் அது இல்லையா? இல்லை, எஜமானரின் மனைவி என்றால் தங்கத்தை மட்டுமே இங்கு சாப்பிட வேண்டும். நீ சிறந்ததை தான் சாப்பிட வேண்டும். நர்சிசா எல்லா உணவு வகைகளையும் பார்த்தாள். ஆனால் எதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்ததால் மனம் உடைந்தாள். அதன் பிறகு அழ ஆரம்பித்து விட்டாள். நான் போக வேண்டும். எனக்கு இது வேண்டாம். மிகவும் நல்ல உணவுகள். இதோ சில தங்க உருளைக்கிழங்கை சாப்பிடு. மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் என்னை திருமணம் செய்த பிறகு
இதையெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். நீங்கள் ஆடம்பரத்தை விரும்புகிறீர்கள் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, உங்களை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. நான் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும். நான் வீட்டிற்கு போக வேண்டும். மெலிசாவும் டெரன்ஸும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டார்கள். சரி, உண்மையில் உங்களது விருப்பம் இதுதான் என்றால் நான் உங்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். அழுது கொண்டு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த நர்சிசாவை அவளது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வண்டியில் போகும் பொழுது நர்சிசா தான் செய்த தேர்வு சரியா என்று ஆழமாக யோசித்தாள். அவள் தனது வீட்டை அடைந்ததும் சோகமாக அமர்ந்திருந்த அவளது அம்மாவை ஓடி போய் கட்டிப்பிடித்துக் கொண்டாள். அம்மா அம்மா, நான் வந்து விட்டேன். நார்சிசா, ஓ என் அன்பு மகளே, நான் உன்னை மீண்டும் பார்க்க மாட்டேன் என்று நினைத்தேன். அம்மா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். நீங்கள் சொன்னது சரி. அழகு செல்வம் நிரந்தரமில்லை. என்னால் சாப்பிட முடியாத அந்த தங்க பிரெட் பயனற்றது. அந்த மனிதர் அழகாக இருந்த போதிலும் என்னை அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அன்பு மகளே, நீயும் மற்றவர்களிடம் இப்படிதான் நடந்து கொண்டாய் என்பது தெரியுமா? எனக்கு தெரியும். நான் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி வருந்துகிறேன். சரி, பரவாயில்லை, விடு. நீ செய்து வந்த தவறுகளை உணர்ந்து கொண்டாய். வா, உனக்கு வேண்டியதை சாப்பிடு. அன்று முதல் நர்சிசா தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டாள். முதலில் முடியாமல் போராடினாள். ஆனால் பிறகு மெதுவாகவும் பொறுமையாகவும் கற்றுக்கொண்டு இனிமையானவளாக மாறிவிட்டாள். ஒரு நாள் மெல்லியும் டெர்ரியும் மீண்டும் மரியனை சந்திக்க வந்தார்கள். ஓ, 2 பேரும் வாங்க. சரி, சொல்லு மாரியன். இப்போது நார்சிசா எப்படி இருக்கா? நடந்த மாற்றங்கள் அனைத்தையும் மரியன் அவர்களிடம் கூறினாள். அவள் இப்போது முன்பை விட மிகவும் மாறிவிட்டாள். மாறிவிட்டாளா? இனி அவள் தங்க பிரெட் விரும்ப மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? உனக்கு தெரியுமா டெரி, உண்மையில் நீ அந்த தேவதூதர்கள் போல் இருக்கிறாய். நான் சொல்ல வருவது, நீ அவராக இருக்க முடியாது. நீங்கள் நல்லவர்களாச்சே.